பெரியவா அனுகிரகம் பண்ணோம். பூனெல்லாம் நல்லபடியாக நடக்கணும், உடம்பு சரியானோன்னு வேண்டிட்டு இருந்தேன். ஆஃபீஸ் போயிட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு மெயில் வந்தது ஜிஆர் மாமாட்டேருந்து. அதை பார்த்தாக்க பெரியவா அனுகிரகம் பண்ணியிருக்கா குரு பூஜை, ஸோ அதனால் நீ வந்து ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு போட்டேன். அதை பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷம். ஏன்னாக்க அந்த வியாழக்கிழமை வந்து குருவார பிரதோஷ நாள் வேற இருந்தது. ஸோ அது வந்து ஒரு ரொம்ப சந்தோஷமான ஒரு இதுவாக எல்லாம் சரியாயிடும் அப்படிங்கிற ஒரு சின்ன பெரிய ஒரு நம்பிக்கை கண்டிப்பாக வந்தது அன்னைக்கு காத்தாலேயே. ஸோ அவர்கிட்ட அன்றைக்கே நான் வந்து ஃபோன் பண்ணி பேசி நான் சொன்னேன், இந்த மாதிரி உங்களோட மெயில் வந்தது, நான் வந்து இந்த வியாழக்கிழமையே ஆரம்பிச்சிடுறேன் அப்படின்னு சொன்னேன். அவரும் இன்னும் கவலைப்படாதப்பா, எல்லாமே சால்வ் பண்ணி வருவா பெரியவா, நீ வந்து எதுக்கும் வரி பண்ணிக்காத அப்படின்னு சொன்னான். இது சொல்லி அவருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னாக்க 9 வாரம் அது நம்ம பூஜை பண்ணுறோம். ஆனால் இந்த 9 வாரத்துலேயும் பார்த்தீங்கன்னாக்க ஒவ்வொரு வாரத்துலையும் நமக்கு வந்து ஒரு என்னோட ஹெல்த் கண்டிப்பாக இம்ப்ரூவ் ஆச்சு. இப்போ அதான் நான் உங்களோட பேசின்னு இருக்கேன். ஒரு நார்மல் ஸ்டேட்டஸில் நான் உங்கள்கிட்ட பேசின்னு இருக்கேன்னாக்கா அது பெரியவாலும் ஜியாமாவும் எல்லாம் குருவோட அனுகிரகம் தான். பூனல் வந்து மார்ச் மாதம் பிளான் பண்ணியிருந்தோம். பட் ஆனால் ஒரு சின்ன ஒரு சேஞ்சில் என்ன ஆச்சுனாக்கா பிப்ரவரி மாதமே பண்ணுற மாதிரியான ஒரு அமைப்பு ஆயிடுத்து பெரியவா அனுகிரகத்தால். அது எப்படின்னாக்கா இந்த குரு பூஜை வந்து 8வது வாரம் முடிக்கும் போதே எனக்கு வந்து பையனுக்கு பூனல் போடுற மாதிரி ஒரு வாய்ப்பை பெரியவாவும் கொடுத்துட்டா. ஸோ இந்த 9 வாரம் பூஜைக்குள்ளேயே பையனுக்கு வந்து பூனலும் போட்டு முடிச்சிட்டோம் பெரியவா அனுகிரகத்தால. ஸோ அது வந்து ஒரு ஒரு பெரிய ஒரு சந்தோஷம் தான் கண்டிப்பாக. ஏன்னா மார்ச் மாதம்னு நினச்சது வந்து பெரியவா வந்து ப்ரீபோன் பண்ணி கொடுத்துட்டா பூனல் போடுறது. பூனலும் ரொம்ப நல்லபடியாக நடந்தது. பூனலுக்கு போகும்போது நம்ம வந்து எப்படியும் பெரியவா பார்க்குவோம், அதே மாதிரி ஜிஆர் மாமாவையும் போய் பார்த்தோம், பையனையும் கூட்டிகிட்டு போய் இந்த மாதிரி பூனல் முன்னாடியே பெரியவா அனுகிரகம் பண்ணிட்டா இந்த குரு பூஜை நடுவுலையே. ஸோ அதனால் வந்து நீங்களும் ஆசீர்வாதம் பண்ணோம் அப்படின்னு அவர்கிட்டையும் கேட்டு பத்திரிக்கை அவர்கிட்ட கொடுத்தோம். அவர் என்ன சொன்னதுனாக்கா எல்லாம் நல்லபடியாக நடக்கும்பா, நீ வந்து பூனலை முடிச்சுட்டு, ஏன்னா அவர் நம்ம வந்து நங்கநல்லூரில் தான் இருக்குது, பூனல் போட்டது நங்கநல்லூரில் தான். ஸோ நீ பூனலை முடிச்சுட்டு நீ வந்து இங்கே வந்துட்டு போ, பையனை கூட்டுவா, நான் எவ்வளோ நேரம் வேணாலும் நான் வெயிட் பண்ணுறேன் உனக்காக அப்படின்னு அவர் சொல்லியிருக்கணும்னு அவசியம் கிடையாது. இருந்தாலும் அதுவே ஒரு பெரிய அனுகிரகம் தான். ஸோ பூனலை முடிச்சுட்டு ஒரு 2 மணி இருக்கும். அவர் ஜென்ரலாக அந்த டைமில் பார்க்கறதில்ல. பட் இருந்தாலும் அவர் அன்றைக்கி சொன்னார், நான் வந்து வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னதுனால நானும் அந்த தைரியத்தில் பெரியவா நினச்சின்னு போனோம். அவர் வந்தார். வந்துட்டு பையனை பார்த்துட்டு எனக்கு, எங்கள் அம்மாவுக்கு, பெரியம்மாவுக்கு, என் ஒய்ஃபுக்கு, என் பையனுக்கு எல்லாருமே போயிருந்தேன் அவரை பார்க்குறதுக்கு. ஸோ எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணார். ரொம்ப சந்தோஷப்பட்டார். அதெல்லாம் கண்டிப்பாக பெரியவா கூடவே இருப்பார். அதான் வந்தாச்சுங்க, ஸோ அதனால் வந்து ஒன்றும் ப்ராப்ளமே இருக்காது, நல்லா இருப்பேன் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு திருப்பி அந்த மோட்டிவேஷன் கொடுத்தா மாமா.